திருவாக்கவுண்டனூர் பைபாஸில் சென்று கொண்டிருந்த ஆம்னி கார் திடீரென்று தீப்பிடித்து எரிந்தது. உடனடியாக காரில் இருந்து இறங்கியதால் அதன் உரிமையாளர் உயிர் தப்பியுள்ளார். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் திருமலை. விவரம் என்ன? சேலம் திருவாக்கவுண்டனூர் வேடிக்கவுண்டனூர் தெரு பகுதியைச் சேர்ந்தவர் ரங்கநாதன். இவர் தனது உறவினர் ஒருவர் மேச்சேரியில் உயிரிழந்ததை அடுத்து தனது குடும்பத்துடன் மாருதிவனில் செல்ல முடிவு செய்துள்ளார். இதனையடுத்து முன்னதாக மாருதிவனிற்கு அருகில் உள்ள பெட்ரோல் பங்கிற்கு எரிபொருள் நிரப்புவதற்காக திருவாக்கவுண்டனூர் பகுதியில் சென்று கொண்டிருந்த போது அங்கு சென்ற பெண் ஒருவர் மாருதி காரின் புகை வருகிறது என தெரிவித்திருக்கிறார். இதனால் உடனடியாக அந்த காரை ஓரம் கட்டி நிறுத்திய போது காரில் இருந்து மளமளவென தீ பரவி கொழுந்துவிட்டு எரிய தொடங்கியிருக்கிறது. இதனால் அதிர்ச்சிக்குள்ளான ரங்கநாதன் உடனடியாக தீயணைப்பு துறையினருக்கு தகவல் கொடுத்துள்ளார். தகவலின் அடிப்படையில் அந்த பகுதியில் வந்த சூரமங்கலம் தீயணைப்பு துறையினர் அந்த மாருதிவனியில் பற்றி எறிந்த தீயினை முழுவதுமாக அணைத்தனர். சுமார் அரை மணி நேரம் போராடி இந்த தீயை அணைத்தனர். இருந்தாலும் கார் அந்த முன்பகுதியில் மிகவும் சேதமானது. இந்த தீ விபத்தால் தொடர்ந்து அப்பகுதியில் பெரும் புகைமூட்டம் காணப்பட்டது. இந்த சம்பவத்தில் ரங்கநாதன் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். மாருதி வேனில் கேஸ் மற்றும் பெட்ரோல் ஆகிய எரிபொருட்கள் இருந்ததால் கேஸ் கசிவு ஏற்பட்டு இந்த தீ விபத்து ஏற்பட்டு இருக்கலாம் என முதல்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. தொடர்ந்து இந்த சம்பவம் குறித்து அந்த சூரமங்கலம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி.